ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கு அஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் சார்ந்த ஒரு தகவல். இதற்கு முன் இது சார்ந்த தகவலாக சூரியன் தரக்கூடிய நோய்கள், அது நின்ற ராசியிலிருந்து எத்தகைய நோய்களை தருகிறது, அது எப்படி நிவர்த்தி ஆகிறது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்து சந்திரன் 12 ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி கட்டங்களில் நின்றதா என்ன நிலை என்பதை பார்த்தோம். அடுத்து செவ்வாய் சார்ந்த தகவலை, மேஷம் முதல் மீனம் வரை கிரகங்கள் அமையும் பொழுது, அதுவும் குறிப்பாக செவ்வாய் அமரும் பொழுது உடலில் எந்த விதமான பாதிப்புகளை தருகிறது என்பது சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்து புதன் சார்ந்த தகவலை பார்த்தோம். இதுவும் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் புதன் நின்று தசாபுத்தியை நடத்தும் காலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சார்ந்த தகவலை பார்த்தோம். அன்று அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக குரு 12 ராசிகளில் மேஷம் முதல் மீனம் வரை என்று பார்க்கும்போது எந்தவித தகவல்கள், எந்த உறுப்புகளை அதிக ஆதிக்கத்துவம் கொண்டு தொந்தரவு செய்கிறது அல்லது உறவுகள் என்பது சார்ந்த தகவலை பார்ப்போம். மேஷத்தில் குரு இருக்கும் பொழுது மூளை சம்பந்தப்பட்டது, மூளைக்கு செல்லக்கூடிய இரத்த குழாயில் உட்பகுதியில் படியக்கூடிய கொழுப்பு சார்ந்த தகவல், அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய இரத்தம் தடைபடுதல், மூளையினுடைய இயக்கம் சார்ந்த தகவலை இந்த மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பாதிப்பை அடையாளம் காட்டுகிறது. அதற்கு அடுத்து மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட தகவலையும் அடையாளம் காட்டுகிறது. அடுத்து ரிஷபராசியில் என்று பார்க்கும் பொழுது பெரிதாக ஒன்றும் பெரிய பாதிப்பையோ நெருக்கடியோ தருவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்து மிதுன ராசியில் அமரும் பொழுது காது சார்ந்த தொந்தரவுகள், காதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அரிப்புகள், கொப்பளங்கள், கட்டிகள் போன்ற தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து மறைவு ஸ்தானங்களில் ஏற்படக்கூடிய அரிப்பு மற்றும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. கடகத்தில் அமரும் பொழுது ஆயுதம் சார்ந்த விஷயங்களில் காயமாவதல், அடிபடுதல் போன்ற பாதிப்புகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து சிம்மம் என்று பார்க்கும் பொழுது இது வயிற்றுப்பகுதி என்று சொல்லக்கூடிய பாகம், அந்த வகையில் பார்க்கும்போது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகளையும் பாதிப்புகளையும் தொந்தரவு செய்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து கன்னியில் அமரும் பொழுது காதில் அரிப்பு, மறைவு ஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் நடைமுறையில் தெரிய வருகிறது. அடுத்து துலாத்தில் அஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடையாளம் காட்டுகிறது. அடுத்து விருச்சிகத்தில் கணையம், கர்ப்பப்பை, மலக்குடல், இரத்தத்தில் உள்ள இரத்த குழாயினுடைய உட்பகுதியில் படியக்கூடிய எளிதில் கரைய முடியாத கொழுப்புகள் சார்ந்த தகவலை இது அடையாளம் காட்டுகிறது. தனுசில் அமரும் பொழுது பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை தந்து விடுகிறது. என்று கேட்டால் லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது பக்கவாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து மகரம் என்று பார்க்கும் பொழுது மண்ணீரில் கணையம் மற்றும் வாயு மற்றும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து கும்பத்தில் பார்க்கும் பொழுது மலச்சிக்கல் சார்ந்த தொந்தரவுகளையும் அடையாளம் காட்டுகிறது. மீனம் என்று பார்க்கும் பொழுது யானைக்கால் வியாதி, அதை குறிப்பாக முழங்காலிலிருந்து கெண்டைக்கால் முதல் பாதம் வரையில் திசு மாற்றங்களால் ஏற்படக்கூடிய கால் வீக்கமாகி அது யானைக்கால் வியாதியாக மாறுவதாக சொல்லப்படுகிறது. அடுத்து சுக்கிரன் சார்ந்த தகவல் என்று பார்க்கும் பொழுது மேஷத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்டது அல்லது மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. ரிஷபராசியில் பெரிய அளவில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கத்தை ஒன்றும் பார்க்க முடிவதில்லை. குறிப்பாக கண்கள் சம்பந்தப்பட்டது,
கண்ணில் நீர்விடுதல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை தருகிறது. அதே சமயத்தில் கழுத்து பிடிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. லக்கணத்துக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் அமரும் பொழுது தோல் பொடுகு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை உற்பத்திக்காக்கி அடையாளம் காட்டுகிறது. அதனால் வரக்கூடிய மன நிம்மதியை கெடுக்கிறது. 4ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது குடியால் வரக்கூடிய நோய்கள், கெட்ட பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகள், பாதிப்புகள், கடன் சார்ந்த தகவலை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து சிம்மம் என்று பார்க்கும் பொழுது மார்பு, எலும்பு பிரச்சனை போன்றவைகளை அடையாளம் காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அலர்ஜிகளையும் அடையாளம் காட்டுகிறது. கன்னி என்று பார்க்கும் பொழுது கன்னிராசியில் குரு அமரும் பட்சத்தில் அவர்களுக்கு தோல் நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் தோல் அலர்ஜி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும் அடையாளம் காட்டுகிறது. அடுத்து விருச்சிகத்தில் என்று பார்க்கும் பொழுது மர்ம உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய பிறப்பு உறுப்புகள், மலக்குடல் மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை போன்றவை அடையாளம் காட்டுகிறது. அடுத்து தனுசு என்று பார்க்கும் பொழுது கணையம், மறைவிடம், புண் சம்பந்தப்பட்ட சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை இது அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது மகரம் என்று பார்க்கும் பொழுது மகரத்தில் சுக்கிரன் இருந்து தசாபுத்தியை நடத்த காலம், விபத்து சம்பந்தப்பட்டது, பெண்களால் அவமானம், சின்ன சின்ன பண வகைகளில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் போன்றவை அடையாளம் காட்டுகிறது. கும்பத்தில் இருக்கும் பொழுது குஷ்டம், தோல் நோய், இதயம், விபத்து சம்பந்தப்பட்ட தகவலை இது அடையாளம் காட்டுகிறது. மீனத்தில் இருக்கும் பொழுது மச்சங்களால் ஏற்படக்கூடிய உடலினுடைய அழகு குறைபாடு சம்பந்தப்பட்டது மற்றும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட அவதி போன்றவையான சங்கடங்கள் நடைமுறையில் அடையாளம் பார்க்க முடிகிறது. அடுத்து சனி என்று பார்க்கும் பொழுது மேசத்தில் என்று பார்க்கும்போது பால்வினை நோய்கள், வைத்தியம் சம்பந்தப்பட்டது, குறைபாடுகள் சம்பந்தப்பட்டது மற்றும் கண் பார்வை சம்பந்தப்பட்டது மற்றும் மூளை மற்றும் மனச்சோர்வு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சனி மேசத்தில் இருக்கும்போது தருகிறான். ஆக சனி நீச்சல் பெறும் பொழுது தன்னுடைய இயலாமையினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ரிஷபத்தில் அமரும் பொழுது சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மற்றும் செரிமான சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அடையாளம் காட்டுகிறது. அடுத்தது மிதுனத்தில் அமரும் பொழுது காது கேளாமை, அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவு மற்றும் இல்லாமல் கை ஒடிதல், கை பிறழ்ச்சி ஏற்படுதல் போன்றவற்றை தொந்தரவை அடையாளம் காட்டுகிறது. கடகத்தில் அமரும் பொழுது பூஞ்சை தொற்று, அதாவது அலர்ஜி சம்பந்தப்பட்ட அல்லது வைரஸ் சம்பந்தப்பட்ட அல்லது பாக்டீரியா சம்பந்தப்பட்ட தொடர் பரவக்கூடிய நோய்களை அடையாளம் காட்டுகிறது. சிம்மத்தில் அமரும் பொழுது ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்டது, மனோதைரியம் சம்பந்தப்பட்டது மற்றும் அல்சர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. கன்னி என்று பார்க்கும் பொழுது வீரிய குறைபாடு, குழந்தை பேரின்மை, ஆயுள் குறைபாடு, ஆண்மலடு, வாதம், பித்தம், கபம் போன்ற அனைத்து விதமான நோய்களிலிருந்தும் தொடர் நோய்களை அடையாளப்படுத்துவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்துவிடுகிறது. அடுத்து துலாத்தில் உச்சம் பெறும் பொழுது அவர்களுக்கு பெரிதாக பாதிப்பு எதுவும் ஏற்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. விருச்சிகத்தில் என்று பார்க்கும் பொழுது பிறப்பு உறுப்புகள், கல்லீரல் சம்பந்தப்பட்ட, கணையம் சம்பந்தப்பட்டது, பிறப்பு உறுப்புகள் மற்றும் மலக்குடல் சம்பந்தப்பட்டது மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை அடையாளம் காட்டுகிறது. தனுசில் இருக்கும் பொழுது கணையம் சம்பந்தப்பட்டது, மறைவிட புண்கள் சம்பந்தப்பட்டது, கைகால் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய அரிச்சல், வலி போன்றவை தொந்தரவுகளை ஏற்படுத்துகிறது. மற்றும் மகரத்தில் பார்க்கும் பொழுது விபத்து சார்ந்த தொந்தரவுகளை அடையாளப்படுத்துகிறது. மற்றும் கும்பம் என்று பார்க்கும் பொழுது குஷ்டம், தோல் நோய், இருமல், விபத்து போன்றவற்றை அடையாளம் காட்டுகிறது. இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. மீனம் என்று பார்க்கும் பொழுது மச்சங்கள் மற்றும் தோள்களில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன படைகள் சம்பந்தப்பட்டது மற்றும் பாதங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள், குறிப்பாக சேற்றுப்புண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் போன்றவற்றை இது அடையாளம் காட்டுகிறது. ஆக இதுவரையில் அனைத்து கிரகங்களுக்கும், ராகு கேதுவை தவிர்த்து 7 கிரகங்களுக்கும், ஒவ்வொரு கிரகங்களும் மேச முதல் மீன ராசி வரையில் எந்த ராசியில் அமர்ந்தாலும் அது ஒரு 6ஆம் இடத்துக்குரிய சம்பந்தமாகவோ அல்லது குரு 6ஆம் இடத்துக்காரனாகவோ இருக்கும் பட்சத்தில் மேலே சொன்னப்பட்ட நோய்கள், அசௌகரியங்கள் போன்றவை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் உணர்ந்திருக்கிறோம். சரி, பாருங்கள் என்று மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பறித்து சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.